இல்ல அம்மா வந்து ரொம்ப நாளா வாய் திறக்க முடியாம இருந்தாங்க. கொஞ்சம் கூட வாய் திறக்கல, அதனால சாப்பிட முடியாம ஹெல்த் எல்லாம் ரொம்ப டிட்டோரேட் ஆகிட்டு இருந்தது. அவங்க தம்பி தான் என்னை கான்டாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்றும் இங்கே ஃபுல்லாக திறக்க முடியாமல் இருந்தாலும் அம்மாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கியாஸ்டமிலாம் எதுவும் பண்ணல. இந்த நேசோ லேபியல் ஃப்ளாப் சர்ஜரி பண்ணி வாய் திறங்குமா, ஸோ அந்த சர்ஜரி பண்ணி வாய் திறந்துருக்கோம். இப்போ அவங்க நீங்களே கேட்கலாம். 20 வருஷமா 22 வருஷம் ஆச்சுமா கீழே உளுந்து. அதுக்கு முன்னே இது மாதிரி இருந்துச்சு. எங்கெங்கேயோ பார்த்தோங்க, அவங்கெல்லாம் ஆகிறதுல கண் பார்வை போயிடும், வாய் ரிப்பேர் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் சென்னையில் ஒரு தம்பி ஃபோன் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்து பார்க்கணுன்னு சொன்னாங்க. எங்கள் பையன் கூப்பிட்டு வந்து டாக்டரை பார்த்துட்டு அது செய்ய முடியும்ன்ட்டு அவங்க சொன்ன பின்னாடி நாங்கள் இங்கே வந்து செஞ்ச பின்னாடி எனக்கு வாய் நல்லா திறக்க முடியுது. நல்லா சாப்பிடவே முடியாது. வாயில் கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி தான் இப்படி தான் இருந்தோம். நான் வாய் திறக்க முடியாது. ஆனால் இப்போ ஃபுல்லாக நல்லா திறந்து வயிறார சாப்பிட்றோம். கடவுள் கடவுள் ஆண்டவர் உண்மையாலுமே சார் நான் இப்படி இருந்து சாகிறேன்னு கடவுள் கடவுள் கடவுள். என் பேர் ராஜ்குமார். நாங்கள் வந்து சொந்த ஊர் கிருஷ்ணகிரிங்க. சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்தார். அவருக்கு ஃபேஷியல் பண்ணும்போது தான் அது அவர் மூலிமா தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்றதே தெரியும். இதுக்கு முன்னாடியே வந்து கிருஷ்ணகிரியிலே வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம், இந்த மாதிரி மவுத் ஓப்பனிங் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வந்து கட் பண்ணி எடுத்து தான் சொன்னாங்க. 25 வருஷமா சாப்பிட்றதுக்கு வந்து கூட வாய் திறக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இது பண்ணால் ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போது நிறைய சேலம் அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் போய் தேடினாங்க. ஆனால் இவங்க வந்து பயத்தினால பண்ணாமல் விட்டுட்டாங்க. இல்ல கண் பார்வை போயிடும் அப்படி இப்படின்னு எதோ சொல்லி இது பண்ணிட்டாங்க. பயந்துட்டாங்க. சாப்பிடணும்னா இவங்க 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இவங்களுக்காக. ஹோட்டலுக்கு போனாலும் சரி, ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணாலும் சரி, என் வீட்டுக்காரெல்லாம் கூட ரொம்ப வருத்தப்பட்டார் சார். ஆனா இப்ப இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏன்னா வாய் திறக்க முடியாம ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவங்க வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் வாய் திறக்காம இருந்திருக்காங்கன்னா எவ்வளவு குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்னு நமக்கு தெரியும். சொல்றதுன்ட்டு நாங்க எல்லாம் வயசுல சின்ன பசங்க, அவரை பத்தி கண்டிப்பா சொல்றேன். இல்ல சார், உண்மையாலுமே கடவுள்னா நீங்க தான் சார் கடவுள். நான் டெய்லி உங்களை தான் சார் நினைப்பேன். நாங்க ஆண்டவனுக்கு தான் நன்றி. கடவுள் தான் நமக்கு எல்லாமே.